எப்ப பார்த்தாலும் சண்டே காலையில ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடுறீங்கன்னா நான் சொல்றேன் இந்த பிரான் கறி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஈஸியாவும் இருக்கும், டேஸ்டும் சும்மா தட்டி தூக்கிரும். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊத்தி சோம்பு, குட்டி குட்டியா கட் பண்ண வெங்காயம், கூடவே கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்னதா கட் பண்ண பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் கிளீன் பண்ணி வச்ச எறாவை சேர்த்து மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டதும் நல்லா ட்ரை பண்ணிட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி கொத்தமல்லி தூவுனா பக்காவா ரெடி ஆயிடும். அப்படியே சைடுல இந்த மாதிரி சின்னதா ஊத்தாப்பம் ஊத்தி அதுல இந்த பிரான் தொக்க வச்சு நல்லா குக் பண்ணி ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சைட் டிஷ்ஷே வேணா வேற ரகமா இருக்கும், நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆனா என்ன ஒண்ணு, சமைக்கும் போது கிச்சன் மட்டும் ரொம்பவே மோசமாயிடும். இத நான் க்ளீன் பண்ண பீகோ பிராண்டோட இந்த கிச்சன் ஸ்ப்ரே தான் வாங்கி யூஸ் பண்ணிருந்தேன். என்ன கரை, குழம்பு கரை, அது இதுன்னு எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு க்ளீன் பண்ணாலே போதும், இந்த அளவுக்கு பல ஆயிடும். ஸ்டவ் மட்டும் இல்லாம வால், மிக்ஸி, கிரைண்டர்னு எல்லாத்தையுமே பக்காவா க்ளீன் பண்ணிடும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஜஸ்ட் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. சீரியஸ்லி இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மெயினா நான் சொன்ன இந்த ரெசிபியை கண்டிப்பா இந்த சண்டேக்கு ட்ரை பண்ணி பாருங்க, தரமா வரும்.